வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தவேகவினரை ஆளும் தரப்பினர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் காயமடைந்த கர்ப்பிணி பெண் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஜனநாயகத்தின் குரல்வளையை நெரிக்கும் செயலில் திமுக ஈடுபட்டுள்ளதாகவும் இது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுவதாகவும் இந்த சம்பவத்திற்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரல், மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறிருக்கிறது. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களே தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் ஆவார்கள். அதாவது ஏப்ரல் 2வது வாரத்தில், குறிப்பாக ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் நடத்தப்பட இருக்கும் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் கமிஷனர் பானு பிரகாஷ் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் இன்று தமிழகம் வருகின்றனர். 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் சென்னையில் முகாமிட்டு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். மணிப்பூரில் குகி மற்றும் மெய்தி இனத்தவர்களுக்கு இடையே பிரச்சினை வெடித்தது. இதனால் ஏற்பட்ட வன்முறை காரணமாக கடந்த ஓராண்டாக அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி முதல் மந்திரி கெம்சந்த் சிங் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைந்தது. அப்போது குகி மற்றும் நாகா இனத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு துணை முதல் மந்திரி பதவி வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து குகி இனத்தவர்கள் கடுமையாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாகா இனத்தவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அங்குள்ள குகி இனத்தவர்கள் அதிகம் வாழும் உக்ரூல் பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகள், அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. மேலும் வன்முறையை கட்டுப்படுத்த அங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது.